அறிவு மங்கினால் அறிவு எப்போது மங்குன்னா எந்த அளவுக்கு பாவம் செய்கிறானோ அந்த அளவுக்கு அறிவு மங்கிடும். தான் என்ன செய்யணுமோ தெரியாது. ஒருத்தர் கொடுமை செய்வான். எப்படி பாவம் செய்வான்? காலை எழும்போதே மனைவி பேசுவான், மனைவி திட்டுவான், அது வெளியே தெரியாமல் வந்து போவான். அதன் காரணமாக என்ன ஆகும்? இந்த ஆன்மா மாசுபடும். ஆன்மா மாசுபட்டு அறிவு மங்கி போடும். அறிவு மங்கினா எதுன்னு தெரியாது. மேலும் மேலும் இருட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். தன் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய மாட்டான். நம்ம இந்த அளவுக்கு வந்தது காரணம் தாய் தந்தை தான். நன்றியை மறப்பான். தாய் தந்தை செய்த நன்றியை மறப்பதனால் அறிவு மங்கி விடும். சரியா? ஒருத்தர் மனமும் வந்து ஒருத்தர் நம்மளுக்கு உதவி செய்வான், கடன் கொடுத்து உதவுவான். அவன் அந்த கடனை தக்க சமயத்தை திருப்பி கூட ஏமாற்ற பார்ப்பான். ஏமாற்ற பற்றினால் அதன் மூலமாக பாவம் வரும். ஒருவன் நல்ல மனமும் வந்து வேலை செய்வான், நம்ம தொண்டு செய்வான். அது தொண்டை மதித்து அதுக்கேற்ற ஊதியம் கொடுக்காமல் ஏமாற்றினால் அதன் மூலமாக பாவம் வரும். பல வகையில் பாவம் வரும். எந்த வகையிலாவது மனிதனை வந்து வஞ்சிக்கும். இதுக்கு என்ன காரணம்னா அஞ்ஞான காசம், அறியாமை. இந்த அறியாமை அந்த அறியாமை நீங்குவதற்கு தான் ராமலிங்க சாமிகளை வணங்குகிறோம். ராமலிங்க சாமிக்கு அன்னதானம் செய்கிறோம். இப்போ அன்னதானம் செய்யும்போது என்ன ஏற்படும்? அன்னதானம் செய்ய பழைய பாவங்கள், பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் தீரும். பழைய ஜென்மங்கள் பாவம் செய்ய தீர அறிவு தெளிவு உண்டாகும், சாந்த குணம் உண்டாகும். இறக்க சிந்தை வர வேண்டும் என்றால் அன்னதானம் செய்யணும். அந்த இறக்க சிந்தை இல்லாதவனுக்கு ஜென்மத்தை கடத்திட்ட முடியாது.